ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 24வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல லூயன் அவங்க அப்பாவையும் சித்தியையும் கொண்டுட்டு என் அங்கிளையும் மிரட்டி தலைமை பொறுப்புக்கு இப்ப வந்திருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஷீச்சி அவ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க வேலைக்கார பொண்ணு வந்து உங்க தம்பி இருக்காரே சியா, அவர் திடீர்னு நம்ம ஊர் பக்கமா வந்துட்டு இருக்காராம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்காராம், டிராவல்ல இருக்காராம். உங்களை வந்து அவர் கூட்டு போக சொன்னாருன்னு சொல்ல ஷீச்சி பயந்து போயிடுறா. ஆல்ரெடி வைஷா நம்ம குடும்பத்து மேல கோவமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த சூகி என் தம்பி தான் கூட்டு போயிட்டு என் பெரியப்பாட்ட சூகியை ஒப்படைச்சதா சொல்லியிருக்கான். இந்த நேரம் பார்த்து என் தம்பி இங்க வந்திருக்கான், என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நான் அவனையும் காப்பாத்தணும், வைஷாவுக்கு கோவம் வராம பாத்துக்கணும்னு விறுவிறுன்னு வெளியே கிளம்புறா. கரெக்டா வெய்யானப்பதான் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான். என்னாச்சு ஷீச்சி, ஏன் இவ்வளவு வேகமா போற அப்படின்னு கேட்க அவளும் நடக்கிற கதையெல்லாம் சொல்றா. வெய்யான் உடனே நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், உனக்கு கம்பெனிக்கு நானும் கூட வரேன் அப்படின்னு ஷீச்சி கூட அவனும் கிளம்பி போயிடுறான். இங்க சூகிய பாக்குறதுக்காக வைஷாவு போயிருக்கான். அப்ப சூகி பேச ஆரம்பிக்கிறா. நான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்துட்டு பாட்டியையும் அம்மாவையும் பாக்குறதுக்கு வரேன், இப்ப என்னால வர முடியாது, உடம்பு முடியல நம்ம சொல்ல, நான் வந்து இந்த கேஸ்ல சம்பந்தப்படல, ஆனாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வைஷாவு மன்னிப்பு கேட்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பாட்டி கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லாம இருந்தா நல்லதுன்னு சொல்ல, சரி ஓகே நான் சொல்ல மாட்டேன், ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இப்பதான் புருஷன் இறந்து போயிட்டு நான் வருத்தத்துல இருக்கேங்கிறதால என்னால வெளியே இடத்துல தலை காட்ட முடியாம இருக்கு. அது மட்டும் இல்லாம என் கசின் இருக்கானே என் தம்பி சூக்லான் சார்பா, அவன் வந்து இந்த மான் வேட்டையில கலந்துக்கணும், அதுக்கு நீங்க எனக்கு இன்விடேஷன் கொடுக்கல, ஆனா இந்த ஒரு வேண்டுகோளை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா என் தம்பி அவனோட குடும்பத்துல ஒரு பெரிய பேர் வாங்கி அடுத்த தலைவன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருக்கும், இந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல வைஷாவை பாக்குறான். இவ வேலை புரியுது, இருந்தாலும் சைலண்டா இருந்துட்டு சரி ஓகே அந்த வாய்ப்பை கொடுக்குறேன், சூக்லான் சார்பா உன் தம்பி கலந்துக்கட்டும் அப்படின்னு சொல்ல உடனே அவனும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். வைஷாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். வைஷாவும் மறுபடியும் கிளம்பி போறான் தளபதியை பாக்குறதுக்கு. அந்த டோக்கனை சரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஷீச்சி மேடம் தங்கத்தை யூஸ் பண்ணி சரி பண்ணுங்கன்னு ஐடியா கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த டோக்கனை சரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஷீச்சி மேடம் வெளியே கிளம்பி போயிருக்காங்க. அவங்க தம்பி சியா வந்துகிட்டு இருக்காரான்னு தளபதி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். இங்க ஷீச்சி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெய்யானோட சேர்ந்துட்டு பயங்கர நர்வஸா. வெய்யான் பாக்குறான், ஒன்னும் ஆகாது உன் தம்பிக்கு, வந்துருவான், நீ அமைதியா சாப்பிட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல கரெக்டா அப்பன்னு பார்த்து குதிரை ஓடி வருது. ஷீச்சி இறங்கி ஓடுறா தம்பியை பாக்குறதுக்கு. சியாவும் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். ஏண்டா அழுவுற, எவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட நீ கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு ஷீச்சியும் கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்க. இல்லக்காரோட ஆயுதம் ஒண்ணு இருக்கும்ல, எப்பவுமே நான் கையில வச்சிட்டு இருப்பேன் ஈட்டி மாதிரி, அதை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அக்கா பார்த்த சோகத்துல அவன் அழுதுட்டு அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறான். சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி அழுதுகிட்டே அவன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. கரெக்டா வெய்யான பார்த்துட்டு மாமா வணக்கம் அப்படின்னு சியா சொல்லிட்டு, இது மாமா கிடையாதுடா, இது வந்து அவரோட கசின், நீ வந்து அவரை சீனியர் இல்லனா அண்ணான்னு கூப்பிட, அது போதும் அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்க அக்கா உனக்காக தான் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, சரி வா போலாம் அப்படின்னு வெய்யான் கூப்பிட உடனே நம்ம சியாவும் வண்டியில ஏறி போயிட்டு இருக்கான். ஷீச்சி கூட உட்காந்துகிட்டு இருக்கான். அப்போ ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ எதுக்குடா திடீர்னு இந்த இடத்துக்கு கிளம்பி வந்த, சூகிய நீ தான் கூட்டு போய் பெரியப்பாட்ட விட்டியான்னு கேட்க, சூகியா அது யாரு அப்படின்னு பாவமா சியா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷீச்சிக்கு ஏற்கனவே இருந்த டவுட் இப்ப கன்ஃபார்மாவே ஆயிடுது. கண்டிப்பா என் தம்பி அப்படி பண்ணிருக்க மாட்டான் நம்பிட்டு தான் இருந்திருக்கா. இருந்தாலும் நீ இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்தது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீ மாமாவை போய் பாப்பல்ல, அவர் எப்பவுமே ரொம்ப சீரியஸா இருப்பாரு, அவரோட வார்த்தையெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இரு, வெய்யான் மாதிரி இருக்க மாட்டாரு, எப்பவுமே நீ பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், உன்னோட நடத்தையில ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கண்டுபிடிக்க கூடாது புரியுதான்னு சொல்ல, சரிக்கா அப்படின்னு ஷீச்சிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் சியாவும். இங்க இந்த லூயன் வந்துடுறான், அரியணையில உட்காந்துக்கிறான். எல்லா தலைவர்களும் வந்துடுறாங்க. இவன் தலைவனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லாருக்கும் மனசே வராம இன்னும் திடீர்னு கொண்டுட்டு இவன் தலைவன் ஆயிட்டானே அப்படின்னு ஏத்துட்டு இருக்க. அந்த சித்தியோட பையன் இருக்கான்ல, அவன் வந்து வேகமா லூயன் கிட்ட, அண்ணா அம்மாவை பாக்கணும், அம்மா எங்க போனாங்கன்னு அழ ஆரம்பிக்க, நான் அம்மாவை அப்புறமா உன்னை கூட்டு போய் காட்ட சொல்றேன், இப்ப போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு லூயன் அனுப்பி வச்சிடுறான். எங்க அப்பாவுக்கும் இவனா ரொம்ப பிரியமா இருந்தது. எங்க சித்தி யாருக்குமே தெரியாம எங்க அப்பாவுக்கு விஷம் வச்சு கொன்னுட்டா, அதனால நான் எங்க சித்தியை கொன்னுட்டேன். இப்ப இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் எங்க சித்தியும் அப்பாவும் மிஸ் பண்ணுவாங்கிறதால இவங்களையும் புதைக்கும் போது சேர்த்து புதைச்சிருங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாரும் வெறும் குழந்தைதான் அப்படின்னு பாக்குறாங்க. குழந்தையா, திடீர்னு சொந்தத்துல இருக்க எல்லாருமே இழந்துட்டு நிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும், எங்க அப்பா பாவம் கஷ்டப்படுவார்ல, கூட அனுப்பி வைங்க அப்படின்னு லூயன் சொல்லிட அத்தனை பேரும் வாயை மூடிட்டு இருக்காங்க. இந்த மான் வேட்டைக்கு தலைவர் தான் வரணும்னு சொன்னதால நானே கிளம்பி போறேன் அப்படின்னு லூயன் சொல்லிடுறான். இங்க ஷீச்சி நேரா கூட்டு வந்துட்டு இருக்கா. பாட்டியா அம்மாவெல்லாம், வைஷாவோட பாட்டி அம்மாவெல்லாம் பார்த்துட்டு கூடவே வந்துட்டு இருக்கான் சியாவும். பாட்டி இவனுக்கு ஒரு குட்டி வால் ஒண்ணு கிஃப்டா கொடுத்திருக்காங்க. இங்க பாருடா, கரெக்டான ஆளை மாமான்னு கூப்பிட்டு தப்பா கூப்பிடாத மறுபடியும் ஷீச்சி சொல்லிக்கிட்டே வரும்போது யார தப்பா கூப்பிட்டான் அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா வைஷா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். மாமா வணக்கம்
வணக்கம் அப்படின்னு ஒரு பெரிய வணக்கத்தை சியாவு போட, இந்த வாள் என் தாத்தாவோடது, இதை உன்கிட்ட கொடுத்துருக்காங்க, உனக்கு இன்னும் 20 வயசு கூட ஆகல, பாட்டிக்கோ மேல நிறைய மரியாதை இருக்கு போல அப்படின்னு வைஷாவ் சொல்ல, உங்க தாத்தாவோடதுன்னு தெரியாது, இப்பவே திரும்ப கொடுக்க சொல்லிடுறேன் அப்படின்னு ஷீச்சி சொல்லிடுறா. எவ்வளவு முக்கியமான வாளா இருந்தாலும் யூஸ் பண்ணாம இருந்தா வேஸ்ட் தானே, பரவாயில்ல வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிட சியா வந்து உட்காடுறான். சியாவுக்கு ஒரு Dress வேற வைஷாவ் கிஃப்ட் பண்றான். ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சண்டை போட தெரியுமா அப்படின்னு வைஷாவ் கேக்குறான். 6 வயசுல இருந்தே டெய்லி 6 மணி நேரம் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் மாமான்னு சொல்ல, நான் 4 வயசுல கத்துக்க ஆரம்பிச்சேன், 8 மணி நேரத்துல இருந்து ஆரம்பிச்சேன், நீ என்ன இவ்வளவு கம்மியா கத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஷீச்சி உடனே பாக்குறா ஏன் வைஷாவ் இப்படி ஓவரா பேசிட்டு இருக்கான்னு. என்னெல்லாம் எழுத படிக்க கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல, படிச்ச அத்தனை இலக்கியத்தையும் சியாவ் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ்வளவுதானா, இதுக்கும் மேல படிக்கணும் அப்படின்னு வைஷாவ் அதுலயும் குறை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷீச்சி பாக்குறா மாமா ரொம்ப ஓவரா பேசுறாரு பாரு இன்னைக்கு, அவருக்கு கொஞ்சம் டீ ஊத்தி கொடு அப்படின்னு சொல்ல, சியாவும் டீ ஊத்தி கையை நீட்டிக்கிட்டே நிக்கிறான். ஆனா வைஷாவ் அதை வாங்காம சீன் போட்டுட்டு இருக்கான். என் கையை தூக்குறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா அப்படின்னு ஷீச்சி கொஞ்சம் நக்கலாவே கேட்க, பாரு உன் கையில ஸ்ட்ரென்த்தே இல்ல, அதான் எவ்வளவு நேரம்னாலும் அசையாம நீட்ட முடியுதுன்னு பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும் புரியுதான்னு சொல்ல, ஷீச்சிக்கு அப்படியே வைஷாவ் மாடையில தண்ணியை தூக்கி ஊத்தணும் போல கோவமா வருது. சரி ஓகே, அவர் ரொம்ப டயர்டா இருக்காரு, நீ வந்து ரெஸ்ட் எடுவா அப்படின்னு அங்கிருந்து சியாவை கூப்பிட, சியாவ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க அந்த டோக்கனை சரி பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வைஷாவ் சூஹி கிட்ட கொண்டு போய் கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ், இது இருந்தாதான் இனிமே எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சியாவ் இருக்கான்ல இப்போ ஊருக்குள்ளதான் இருக்கான் அப்படின்னு வைஷாவ் சொல்ல, என்னது அவனா அப்படின்னு பக்கத்துல இருக்க கசின் ஷாக் ஆயிடுறான். ஆனா அதையும் கண்டுக்காம சூஹி, பரவாயில்ல இப்ப நம்ம போய் கேட்டாலும் உண்மையை ஒத்துக்குவா போறாங்க, இல்லன்னு தான் சொல்ல போறாங்க, அதனால நான் அப்படியே விட்டுலான்னு இருக்கேன், இதை பெருசா கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதே ஷீச்சி எங்க உள்ள வந்துடுறா. என் தம்பி வந்து இப்படி தப்பு பண்ணிட்டா நான் கேள்விப்பட்டேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் தம்பியே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான், மன்னிப்பு கேட்கறதுக்கு அலோ பண்ணுங்கன்னு சொல்ல, உடனே சூஹி பரவாயில்ல மன்னிப்பு கேட்கணும்னு மனசு இருக்கே, பரவாயில்ல கேட்க சொல்லுங்கன்னு சொல்ல, யாரோ ஒரு பையன் வரான், நான் பண்ணது தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான். சூஹி உடனே பரவாயில்லப்பா போனா போது, இவ்வளவு தூரம் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிற மனசு உனக்கு இருக்குல்ல அது போதும்னு சொல்ல, இது எங்க மேடமோட தம்பியே கிடையாது, இந்த பையன் உங்க வண்டியில இருந்து ஏதோ திருடிட்டான் மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்தான், நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. ஷீச்சிக்கு நல்லா புரிஞ்சிருது இவ ஏமாத்துறது, அதே மாதிரி வைஷாவுக்கும் நல்லா புரிஞ்சிருது. ஆனா சூஹி ஆஹா நல்லா மாட்டிக்கிட்டோமேன்னு அன்னைக்கு ரொம்ப இருட்டா இருந்தது, சோ என்னால ஃபேஸ சரியா பார்க்க முடியலன்னு சொல்ல, உண்மையாவே சியா அங்க வரான். வந்துட்டு நான் உங்க மேல எந்த தப்பும் பண்ணல, உங்களை நான் பார்த்தது கூட கிடையாது, ஆனா என்னால நீங்க பயந்துட்டீங்க அப்படின்னு நீங்க சொன்னதை கேள்விப்பட்டேன், ஆனா நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, சூஹி உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப எனக்கே டவுட்டா இருக்கு யாருன்னு, எனக்கு ஃபேஸ் சரியா ஞாபகம் இல்லைன்னு, எங்க ஒருவேளை இவனும் இருக்க மாட்டானோ அப்படின்னு பயந்து நடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே ஷீச்சி, இங்க பாருங்க என் தம்பி தப்பு பண்ணியிருந்தா அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறேன், ஆனா அப்பாவி பையனுக்குலாம் தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தம்பியை கூட்டிட்டு கிளம்பி போயிடுறா. சரி பரவாயில்லமா இருக்கட்டும் அப்படின்னு சூஹி நடிக்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு வைஷாவும் கிளம்பிடுறான். உடனே கசின் வந்துடுறான். அக்கா எவ்வளவு திமிரு இருந்தா நம்ம கிட்டே விளையாடிட்டு இருப்பாக்கா அப்படின்னு சூஹி கிட்ட கத்த ஆரம்பிக்க, நம்ம பெருமையை நம்ம தான் காப்பாத்திக்கணும், நடக்க போற இந்த மான் வேட்டையில நீ கலந்துக்கிற, நீ ஜெயிச்சு கண்டிப்பா பெரிய பேர் வாங்கிட்டேன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு சொல்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா அப்படின்னு அந்த கசனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். வைஷா வெளியே வந்து ஷீச்சி கிட்ட, பரவாயில்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க ஒத்துக்கிட்டதுக்கே ரொம்ப சந்தோஷம், கேட்க வேண்டாம் அப்படின்னு ஷீச்சி அங்க இருந்து கிளம்புறா. ஆனா அதுக்குள்ள நம்ம சியாவை கூட்டிட்டு வெய்யான் இருக்கானே கிளப்புக்கு வந்துடுறான். பொண்ணுங்கெல்லாம் வந்து அப்படியே மேகமா சியாவை மேல விழுறாங்க. இவன் திருன்னு முழிக்கிறத பாக்க, அவன் சின்ன பையன் தான், அம்மா எல்லாரும் இருந்து போங்க அப்படின்னு வெய்யான்னு சொல்ல, சியாவை பாக்குறான். அக்காக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாங்க சீனியர், நான் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு விட்டா போதுன்னு ஓடிடுறான். ஆனா நல்லா மாட்டிக்கிட்டு கையில தண்ணி பாத்திரத்தை தூக்கிட்டு வெளியே நிக்க வச்சிடுறா நம்ம ஷீச்சி. கரெக்டா அந்த இடத்துக்கு வைஷா வரான். என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நடந்த கதையை சியாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் போய் பேசினா அவ விட்டுருவா, என் கூட வா, இருந்தாலும் இப்படி அக்காவை ஃபாலோ பண்ண கூடாது அப்படின்னு சியாவை உள்ள வைஷாவை கூட்டிட்டு போறான். தெரியாம போயிட்டான் ஒரு தடவை கிளப்புக்கு, இனிமே போக மாட்டான், போனா போது விடு அப்படின்னு சொல்ல, எல்லாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்களா அப்படின்னு ஷீச்சி நக்கலா கேக்குறா. என்ன மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நானே 1-2 தடவை தான் போயிருப்பேன்னு சொல்ல, என்கிட்ட ஒரு தடவைன்னு சொன்னீங்க 2 தடவையா அப்படின்னு அடுத்து ஷீச்சி கேள்வி கேட்க, இப்ப வைஷாவே பயந்துடுறான். டேய் எதுக்குடா உங்க அக்கா பேச்சு மீறி அந்த மாதிரி இடத்துக்குலாம் போற, மன்னிப்பு கேளு அப்படின்னு வைஷாவ் சிக்னல் கொடுக்க, அக்கா சாரி சாரி அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். கால்ல விழுந்து நம்ம சியாவும். ஷீச்சி அமைதியா பாத்துட்டு இருக்கா. இனிமே மாமாவே கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்ல, ஷீச்சி 2 பேரையும் முறைச்சு பாத்துட்டு இருக்கா. வைஷாவை பாக்குறான். என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு உங்க அக்காவை சமாதானப்படுத்துறதுக்குன்னு, இந்த லெட்டரை பாருன்னு சொல்ல, உடனே நம்ம சியாவும் ஏஞ்சு பாக்குறான். இந்த குடும்பத்து சார்பா இதுக்கு மேல இன்விடேஷன் அனுப்புனா வரதுக்கு ரொம்ப டைம் இல்ல பத்தாது, ஆனா இந்த இடத்துல சியாவ இருக்கதால உங்க குடும்பத்து சார்பா இவனே மான் வேட்டையில கலந்துக்கிட்டோன்னு அதுல எழுதி இருக்கு. ஹாப்பியா ஆயிடுறா பயங்கரமா ஷீச்சி. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நீ பிராக்டிஸ்க்கு போ, என் தளபதிங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல, தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சியாவும் ஹாப்பியா சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குறதுக்கே ஷீச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பீச்சி வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஷீச்சி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு. இப்போ வந்து நிறைய பிரச்சனை இருக்கதால இப்போதைக்கு வர வேண்டாம் அப்படின்னு அதுல எழுதி இருக்கு. அதை பார்த்ததுமே தாச்சி ரொம்ப சோகமாயிடுறா. அம்மாவை கொண்டு போய் வீட்டுல விட்டு வந்துருங்க, இப்போதைக்கு போக வேண்டாம்
அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க அம்மாவும் கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. இங்க பயங்கரமா சியாவை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஷீச்சி பார்த்துட்டு, என்னடா இது உன் வெப்பன் கூட இவ்வளவு வெயிட்டா இருக்கு, நீ ஆள் தான் வளர்ந்துட்டேன்னு பார்த்தா உனக்கு மெச்சூரிட்டியும் நிறைய வந்துருச்சுடா அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. அக்கா மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க மாதிரி இருக்கு, நீ நல்லா தான் இருக்கியா அப்படின்னு சியாவ் கேட்க, அவர் வெளியே பார்க்க தாண்டா அப்படி ஸ்ட்ரிக்ட், நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் எவ்வளவு வன்மம் இருக்கு, ஆனா அதையும் மீறி நான் சந்தோஷமா இருக்கேன்னா உன் மாமா தான் காரணம், அதை புரிஞ்சுக்கோ. அவர் பாக்குறதுக்கு தான் அப்படி கரடு முரடா இருப்பாரு, உன் மேல கூட பாசம் இருக்கு, ஆனா அது எப்படி வெளியே காட்டிக்கிறதுன்னு அவருக்கு தெரியல, கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஊருக்குள்ள எல்லா ஊர்ல இருந்தும் ஆளுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஷீச்சி தான் ஊர் தலைவியா போயிட்டு வர விட்டுட்டு இருக்கா. ஷீச்சிக்கு தெரிஞ்சவங்க, அவங்க தாத்தாக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூட வராங்க. எல்லார்கிட்டயும் ஷீச்சி பேசிக்கிட்டு இருக்கும் போது லூயன் அங்க வந்துடுறான். ஷீச்சியை பாக்குறான். பழைய ஹிஸ்டரியில அவனுக்கு ஞாபகம் வருது. இப்ப இவர்தான் தலைவர், மத்த எல்லா பிள்ளைங்களையும் அவங்க அம்மா அப்பா கூடவே வச்சு புதைச்சிட்டாரு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஷீச்சி அதெல்லாம் காதுல வாங்குறா. லூயன் நேரா உள்ள போயிடுறான். போட்டி ஆரம்பிக்குது. எல்லா ஒரு ஆளுங்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க லூயன் கரெக்டா ஷீச்சியை பார்க்க ஷீச்சி கண்டுக்காத மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்கா. கரெக்டா அப்ப கலந்துக்கிறதுக்குலாம் ரெடியா இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்துட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு தளபதிகள் எல்லாம் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அங்க சூஹி அவ கசனை கூட்டிட்டு வந்துடுறா. சூஹி போகும்போது இந்த லூயனை திரும்பி ஒரு லுக்கு விட்டு போக, அங்க நம்ம லூயனோட மாமா இந்த பொண்ணு கிட்ட அதிர்ஷ்ட மச்சம் இருக்கான், அந்த மச்சம் யாரு கூட இருக்கிறாங்களோ அவங்கள ராஜாவா மாத்துமா அப்படின்னு சொல்ல, அப்படி இருந்தா அந்த பொண்ணுக்கு அவ ஹஸ்பண்ட் ஏன் செத்துருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு லூயன் கேக்குறான். ஆனா இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் செத்து இப்ப யாருக்குமே தெரியாம மூலையில எங்கேயோ அடைஞ்சு கிடக்க வேண்டியவ அவங்க ஊர் ரூல்ஸ் படி. ஆனா இங்க நமக்கு சமமா உட்கார்ந்துருக்கானா, அந்த மச்சத்தை மீறி இவகிட்ட பயங்கரமான கிரிமினல் மூளை இருக்கு அப்படின்னு லூயன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஷீச்சிக்கு பயமா இருக்கு. தம்பி சியாவ் போட்டியில கலந்துக்க போறானே நர்வஸா இருக்கு. வைஷாவ் கையை பிடிச்சிட்டு ஒன்னும் ஆகாது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். கேம்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த கேம்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி வெளியே பெட் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பப்ளி ஓடி வரா. போயிட்டு அவங்க ஊர்க்காரங்களை பாக்குறா. அவங்க ஊர் கூட மட்டும் காலியா இருக்கு. ஏன் அதுல யாரும் பெட்டு கட்டல அப்படின்னு சொல்ல, ஏமா 15 வயசு பையன் வந்திருக்கானாமா, இவன் போய் இந்த போட்டியில ஜெயிக்க முடியுமா, கண்டிப்பா வாய்ப்பே இல்ல, அதான் யாரும் நாங்க பெட் கட்டலன்னு சொல்ல, பப்ளி கையில காசே இல்ல, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம தளபதி அங்க வந்துடுறான். பப்ளி நீ கட்டு, 400 காசு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, பப்ளி பல்ல காட்டிக்கிட்டே கட்ட ஆரம்பிக்கிறா. இந்த தடவை நேரா இப்ப நம்ம சியாவ் மேட்ச் விளையாடுற டைமும் வந்துருது. சியாவ் நேரா கீழே கிளம்பி போயிட்டு அவனுக்கான ஆயுதத்தை செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட சண்டை போட பாக்குறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த சூகியோட கசின் தான் சண்டை போட போறான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான சண்டையில இருக்காங்க. யார் அந்த ஃபைட்ல வின் பண்ண போறா, அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.